சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லார் கிளாஸ்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க, வேற லெவலில் வரைவாங்க. அவங்க வரைகிறத பார்த்து வாயை பொழந்து வைராக்கியத்தோட வெறித்தனத்தோட பெயிண்ட் எடுத்து மண்டையில் தழுவிக்கிட்டு பென்சில் எடுத்து பேப்பரில் வச்சாதான் நமக்கு தெரியும் நம்மளால ஒரு வட்டத்தை கூட வட்டமாக போட முடியல. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஒரு காலியான பேனா, கொஞ்சம் வயரு, LDR லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், பஸ்ஸர், ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர், கடைசியாக நம்ம ப்ராஜெக்டோட மூளை ஆர்டினோ. ஃபஸ்ட்டு நம்ம LDR எடுத்துக்கிட்டு அதோட 2 கால்லையும் 2 வயரை மாட்டிக்கலாம். LDR அப்படிங்கிறது லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், அதாவது வெளிச்சத்தோட அளவை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸை மாற்றிக்கும். இப்போ ஒரு வயரோட இன்னொரு முனையில் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரை மாட்டோம். இது மூலமாக ஒரு வால்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டை உண்டாக்க முடியும். பேருக்கேற்றபடியே வால்டேஜை டிவைட் பண்ணுறது தான் இந்த சர்க்கியூட்டோட வேலை. இனிமே புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாங்க. இப்போ கவர்மெண்ட் மக்கள் நலத்திட்ட பணிகள்னு சொல்லி கோடிக்கணக்கில் காசு செலவழிக்கிறாங்க. இங்கே கவர்மெண்ட்டை பேட்டரியோட 9 வோல்ட்டாகவும் மக்களை கிரவுண்டாகவும் கவர்மெண்ட் மக்கள் நோக்கி அனுப்புகிற காசை கரண்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் பண்ணுற ஊழலையும் தாண்டி காசு மக்கள்கிட்ட போகணும்னா அதிகமான அழுத்தம் தேவைப்படுது. அதே இது சின்ன சின்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பண்ணுற ஊழலை தாண்டி போகணும்னா கம்மியான அழுத்தம் தான் தேவைப்படுது. அவ்வளோதான். ஒரே கரண்ட் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகணும்னா அதிகமான வால்டேஜ் தேவைப்படும். அதே இது குட்டி ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகணும்னா குட்டி வால்டேஜ் தான் தேவைப்படும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வால்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டில் LDR இருட்டில் அதிக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதிகமான வால்டேஜ் டிஃப்ரென்ஸையும் வெளிச்சத்தில் கம்மி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கம்மியான வால்டேஜ் டிஃப்ரென்ஸையும் உண்டாகுது. அடுத்ததா நம்ம LDR ரெசிஸ்டர் ஜோடிக்கு ஏதோ ஒரு பாடி செய்ய போகிறோம். இப்போ நம்ம சென்சர் எடுத்து பென்குள்ளே போட்டுடலாம். இப்போ டாப்ல திறந்து பார்த்தீங்கன்னா LDR நல்லாவே தெரியும். இப்படி LDR நம்ம எட்ஜில் வைக்கிற மூலமா நம்ம பிளாக் லைன்ஸ் மேலே வரைகிறோமா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணலாம். நீங்கள் கண்ணால் பார்க்குறது காதால் கேட்குறது வச்சு தான் உங்கள் மூளை இந்த வீடியோ நல்லா இருக்குடா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. பண்ணாடி பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம LDRலேருந்து வர டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம லைன் மேலே வரைகிறோமா இல்லையான்னு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஆர்டினோங்கிற மூளையோட வேலை. முதல்ல பஸ்ஸர் எடுத்து ஆர்டினோவோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் லைனை விட்டு வெளியே வரைகிறோமோ அப்போல்லாம் பீம் அப்படின்னு சவுண்ட் போட்டு நம்மளை அலர்ட் பண்ணும். அடுத்தது நம்ம சென்சர் பாடி எடுத்து ஆர்டினோட இன்புட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வால்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டில் 3 கால் இருக்கும். ஒன்று ரெசிஸ்டரோட ஒரு கால், மற்ற 2 வயர். ரெசிஸ்டர் கிரவுண்ட்லையும் மஞ்சள் வயர் 5 வோல்ட்லையும் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்க பச்சை வயரை அனலாக் இன்புட்லையும் கொடுக்குறோம். இந்த அனலாக் இன்புட் 5 வோல்ட் நடுவில் ஏற்படுற வால்டேஜ் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுற மூலமாக தான் நம்ம மொத்த ப்ராஜெக்டும் ஒர்க் ஆகுது. நம்ம சென்சர் பாடியில் உள்ள LDR மேலே லைட் பட்டுச்சுன்னா பஸ்ஸர் பீம்னோ படாட்டி சவுண்டு போடாமல் அமைதியாகவும் இருக்கும். இப்போ நம்ம டிஜிட்டல் டிராயிங் கோச் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குட்டி டெஸ்ட். முதல் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 2 எக்ஸசைஸ் தருவாங்க. ஒன்று வந்து லைன்ஸை பேரலாக ஸ்ட்ரெயிட்டாக வரையணும், இன்னொன்று முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரான சர்க்கிள்ஸ் வரையணும். ஓகேவா? ஏன்னா டிராயிங்கில் எல்லாமே கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் பொறுத்து தான் உங்கள் டிராயிங் அமையும். ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மாராக போட்டிருக்கேன். இப்போ ஆப்ரில் என்னென்னா ஆல்ரெடி எனக்கு சர்க்கிள் டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டிஜிட்டல் டிராயிங் கோச்சை வச்சு என்னோட எய்ம் என்னென்னா அந்த கருப்பு லைன் மேலேயே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்பெல்லாம் இதை விட்டு வெளியே வரையணும் அப்போலாம் இது மாதிரி தான் பீப்னு சவுண்ட் போடும். இது மாதிரி கிட்டத்தட்ட 50 டைம் பண்ணுறேன். ஒவ்வொரு டைம் பண்ண என்னது மசில் மெமரி வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும்.
கர்வ்ஸ்லாம் எப்படி வரையணும் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸில் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ நம்மளுடைய ஏம் என்னென்னா இந்த சவுண்ட் போடுறத மினிமைஸ் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும். இப்போ நம்ம பிஃபோரில் உள்ள அதே அளவிலான 3 சர்க்கிள்ஸ் ஆஃப்டரில் வரைஞ்சி எந்த இதில் சர்க்கிள்ஸ் உண்மையாகவே சர்க்குலராக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டாச்சு. ஆஃப்டரில் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, கடைசியில் பார்க்கலாம். ரெண்டாவது சர்க்கிள் பிஃபோரில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டரில் உள்ள சர்க்கிள்ஸ் பிஃபோரில் உள்ள சர்க்கிள்ஸை விட பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இந்த லைன்ஸு கர்வ்ஸு சர்க்கிள்ஸ் வரைகிறது மூலமாக எப்படா என் ட்ராயிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்னை மாதிரியே ஒழுங்காக வரைய தெரியாமல் இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை ப்ராப்பரான ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இல்லாதது தான். கண்ணு போகிற இடத்துக்கு கை போகிறது இல்லை. டிஜிட்டல் ட்ராயிங் கோச் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரே ஏம் பஸ்ஸரை சவுண்ட் போடாமல் வைக்கிறது தான். இங்கே நம்ம கண்ணால் பார்க்குற பிளாக் லைட்ஸை கையால் பேப்பரில் ஃபாலோ பண்ணுறோம். இதனால தான் நம்ம ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா வரைகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகுது. எந்த ஒரு இலக்கியம் அடையணும்னா 2 விஷயம் ரொம்பவே முக்கியம். ஒன்று முயற்சி, உன்னோட பயிற்சி. இனிமேலே நீங்களும் வெட்டி கணக்கான உங்கள் கனவை நினைவாக்குங்க. முயற்சி பயிற்சி கூட்டணி மூலமா இன்னொரு கண்டுபிடிப்புடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.